ஓம் சாந்தி. இன்றைய சிவானி சிஸ்டர் வகுப்பின் தமிழாக்கத்துல நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா, எந்த ஒரு பிரச்சனையையும், எந்த ஒரு கடினமான சூழ்நிலையையும் சுலபமாக கடந்து வருவதற்கு நாம சொல்லக்கூடிய, மனதுக்குள் சொல்லக்கூடிய ஒரு வரி அது என்ன? எப்போ ஒரு சூழ்நிலை வருதோ, எப்போ ஒரு பிரச்சனையான விஷயம் வருதோ, அப்போ முதல்ல நாம அந்த சூழ்நிலைக்கு, அந்த பிரச்சனையான விஷயத்துக்கு ஆசீர்வாதம் கொடுக்கணும். அந்த ஆசீர்வாதம் என்னவென்றால், இந்த சூழ்நிலை என்னுடைய நன்மைக்காக மட்டுமே வந்திருக்கிறது. இந்த சூழ்நிலையினால் எனக்கு நன்மை மட்டுமே ஏற்பட போகின்றது. இதுதான் மிக உயர்ந்த வைப்ரேஷன் கொண்ட எண்ணமாக இருக்கும். அந்த சூழ்நிலைக்கு நாம கொடுக்கக்கூடிய மிக உயர்ந்த வைப்ரேஷனாக இந்த வரிகளே இருக்கும். இப்ப என்ன நடந்திருக்கோ அதுல கண்டிப்பாக எனக்கு நன்மை இருக்கு. அந்த சூழ்நிலை வரும் பொழுது அதுல எந்த நன்மையும் நமக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். ஆனால் ஆசீர்வாதம்னா என்ன அர்த்தம்? இப்போ என்ன இல்லையோ அதை உருவாக்கக்கூடிய எண்ணம் தான் ஆசீர்வாதம். நாம ஒரு எண்ணத்தை உருவாக்கி அதை நிஜமாக்க போறோம். எப்போ ஒரு சூழ்நிலை வருதோ உடனேயே, ஒரு நிமிஷம் கழித்து கிடையாது, 5 நிமிடங்கள் கழித்து கிடையாது, அந்த சூழ்நிலை வரும் பொழுதே நாம் ஏற்படுத்த வேண்டிய முதல் எண்ணம், ஃபர்ஸ்ட் தாட், ஆசீர்வாதம் தரக்கூடிய இந்த எண்ணத்தை நாம் உடனே உருவாக்கிவிட வேண்டும். ஆனா ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நன்மை இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? சில சமயம் நம்ம சில சூழ்நிலைகளை பாக்குறோம். அதுல பாக்குறதுக்கு ஒண்ணுமே நன்மையான விஷயம் இருக்கிற மாதிரி தெரியாது. எது வெளிப்படையா தெரியுதோ அதுதான் நன்மை என்பது கிடையாது. வெளிப்படையா கண்ணுக்கு தெரிகிற மாதிரி எந்த ஒரு நன்மையும் இல்லாத சூழ்நிலைகளும் இருக்கக்கூடும். ஆனா ஒவ்வொரு சூழ்நிலையிலும் எல்லாவற்றிலும் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அந்த சூழ்நிலையை குறித்த நமது எண்ணம். எப்ப நாம இந்த சூழ்நிலையில கூட ஒரு நன்மை இருக்கு அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்குறோமோ, முதல் நன்மை என்னவா இருக்குன்னா, இந்த எண்ணத்தை ஏற்படுத்தும் பொழுதே நம்முடைய மனதின் ஸ்திதி, நம்முடைய மனதின் நிலை ஸ்திரமாகிடும். மனதோட ஸ்திதியோட பிரபாவம் சூழ்நிலையின் மீதும் படும். இப்ப வந்திருக்கிற சூழ்நிலையில எந்த ஒரு நன்மையும் நமக்கு தெரியாம இருக்கும். ஆனா சூழ்நிலைகள் எப்பொழுதுமே நம்முடைய கட்டுப்பாட்டில் இருப்பதில்லை. சூழ்நிலையில எந்த ஒரு நன்மையும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் குறைந்தபட்சம் நம்முடைய மனதின் நிலை நல்லா இருக்கணும் இல்லையா? அப்படி இல்லாம ஒரு சூழ்நிலை வருது, நம்முடைய மனதின் நிலை டிஸ்டர்ப் ஆயிடுது அப்படின்னா, நம்முடைய மனம் டிஸ்டர்ப் ஆகும் பொழுதே அதனுடைய பாதிப்பு நம்ம உடம்பு மேலேயும் ஏற்படும். அதனுடைய பாதிப்பு நம்முடைய உறவுகள் மேலேயும் ஏற்படும். அப்போ விஷயம் ஒன்று வந்திருக்கும், ஆனா நன்மையற்ற விஷயங்கள் 4 நடந்திருக்கும். உதாரணமா, யாருடைய பிசினஸ்ல பொருளாதார ரீதியில சில சவால்கள் அவர்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கலாம். இப்படி பொருளாதாரத்துல வரக்கூடிய பிரச்சனைகள் உணர்வு பூர்வமான பிரச்சனைகளுக்கு காரணமாக ஆகிடும். அப்படி ஆச்சுன்னா அந்த உணர்வு பூர்வமான பிரச்சனைகள் டிப்ரெஷனுக்கு கொண்டு போயிடும். அதற்கப்புறமா அது மன ரீதியான ஒரு பிரச்சனையாக மாறிவிடுகிறது. அப்ப ரொம்ப நாளா இப்படியே மனசுல பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருந்தா, உணர்வுகளில் பிரச்சனைகள், டிப்ரெஷன் இதெல்லாம் இருந்துட்டே இருந்தா அது உடம்பையும் பாதிக்கும். பிளட் பிரஷர் அதிகமாயிடும், சுகர் லெவல் அதிகமாகிடும். அப்ப அது உடல் நல கேடாக மாறிவிடும். இப்ப இவ்வளவு விஷயங்கள் நடக்குதுன்னா நம்முடைய உறவுகளிலும் நிறைய சிடுசிடுப்பு, எரிச்சல், கோபம் இதெல்லாம் வந்துடும். அப்படின்னா பிரச்சனை எத்தனை வந்தது? ஒரிஜினலி எத்தனை பிரச்சனை வந்தது? ஒன்றே ஒன்றுதான், பொருளாதார நெருக்கடி. நாம எத்தனை உருவாக்கினோம்? 4. அப்போ முதல் நன்மை நம்முடைய மனதின் நிலை பர்ஃபெக்டா இருப்பதுதான். அப்போ மற்ற 3 பிரச்சனைகளில் இருந்து நாம் தப்பித்துக் கொள்கிறோம். அதே நாம மனதினுடைய நிலையை டேக் கேர் பண்ணல, கவனிக்கல அப்படின்னா நாமே மற்ற பிரச்சனைகளை உருவாக்கி விடுகிறோம். அப்ப பாருங்க, இது எவ்வளவு பெரிய நன்மைன்னு. அப்ப மற்ற பிரச்சனைகள் எதுவுமே உருவாக்காம தடுக்கிறோம். இப்ப நமக்கு ஒரே ஒரு பிரச்சனையை மட்டும் டீல் பண்ணா போதும். அப்போ மனம் ஸ்திரமாக இருக்கு அப்படின்னா
ரொம்ப கஷ்டத்திலும் கஷ்டமான ஒரு விஷயத்தை கூட நம்மால சுலபமாக ஃபேஸ் பண்ண முடியும். அதனாலதான் இந்த லைன் வந்து எப்பொழுதுமே அப்ளிகபிளா இருக்கு. இந்த விஷயத்துல கூட எனக்கு நன்மை இருக்கின்றது. இந்த லைன் தான் ஆசீர்வாதம். அப்ப கூட்டத்துல இருந்து ஒரு கேள்வி வருது. நாம நம்முடைய உறவுகளில் அன்பான உறவுகளை இழக்கிறோம். யாரோ ஒருத்தர் இறந்துடுறாரு. அப்ப அதுல எப்படி நம்ம இது கூட நன்மைதான் அப்படின்னு நினைக்க முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. சிஸ்டர் சொல்றாங்க, ஆமாம், நான் ஒரு உறவை இழக்கிறேன் என்றால், இப்ப சில வருடங்களுக்கு முன்னாடி நம்முடைய குடும்பத்தில், நண்பர்களுக்குள் அல்லது நம்முடைய உடன் வேலை பார்த்தவர்களில் இந்த கொரோனாவோட பாதிப்பு ஏற்படும் பொழுது கண்டிப்பா யாரோ ஒருத்தர் அல்லது சில ஆத்மாக்கள் சரீரம் விட்டிருப்பாங்க. அவங்க வாழ்க்கை பயணத்துல முன்னோக்கி போயிருப்பாங்க. அதாவது அடுத்த பிறவிக்கு போயிருப்பாங்க. அப்படி ஒரு பிறவியிலிருந்து வாழ்க்கையை முடித்துக்கொண்டு அடுத்த பிறவிக்கு வாழ்க்கையை தொடரக்கூடிய அந்த ஆத்மாவுக்கு நாம எந்த மாதிரி வைப்ரேஷன் கொடுக்கணும்? அப்ப கூட்டத்துல இருந்து சிலர் சொல்றாங்க, ரெஸ்ட் இன் பீஸ். அந்த ஆத்மாவுக்கு சாந்தி கிடைக்கட்டும். ரெஸ்ட் இன் பீஸ் அப்படி சொல்லக்கூடியது ஒரு லைன் தான், ஒரு வரி தான். அதுல கூட நம்ம சுருக்கமாக ஆர்ஐபின்னு எழுதிடுறோம். எப்பொழுதுமே மற்றவர்களுடைய மெசேஜ காப்பி பேஸ்ட் பண்ணாதீங்க. அதாவது உங்களுக்கு யாருக்காவது பிளெஸிங் கொடுக்க கூட டைம் இல்லைன்னு அர்த்தமாகுது. அப்படின்னா அதை அப்படியே விட்டுடுங்க. சாந்தி அப்படிங்கிறது ஒரு வார்த்தை. பீஸ் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா பி அப்படின்னு சொன்னோம்னா அந்த பீங்கிறது ஒரு வார்த்தை கிடையாது இல்லையா? ஆர்ஐபி அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம் வருது? ஆர்ஐபிங்கிறது ஒரு வார்த்தை கிடையாதே. அது சொல்லும் பொழுது ஏதாவது அர்த்தம் வருதா என்ன? அந்த வார்த்தையை நீங்க உச்சரிக்கவே இல்லை அப்படின்னா அதுல என்ன வைப்ரேஷன் இருக்க முடியும்? அப்போ வைப்ரேஷனே கிரியேட் ஆகலைன்னா அந்த ஆத்மாவுக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைக்குது? எல்லாரும் எழுதுறாங்க அப்படிங்கிறதுனால நாமளும் எழுதணும் அப்படின்னு ஆர்ஐபின்னு எழுதவே கூடாது. மற்ற விஷயங்கள் எல்லாம் எழுதுறதுக்கு நமக்கு நிறைய டைம் இருக்கு. ஊர்வம்புகள், காசிப், புரளியெல்லாம் எழுதுறதுக்கு நிறைய டைம் இருக்கு. விஸ்தாரத்துல எழுதுறாங்க. ஒரு ஆத்மா சரீரத்தை விட்டுட்டு தன்னுடைய வாழ்க்கை பயணத்துல முன்னாடி போயிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்காக ஒரு 3 வார்த்தைகளை எழுதுறதுக்கு நமக்கு டைம் இல்லையா? அப்படி டைம் இல்லைன்னா விட்டுடுங்க, எழுதவே எழுதாதீங்க. ஒருத்தர் எழுதிட்டா எல்லாருமே அதை காப்பி பண்ணி போட்டுடுறீங்க. அப்புறம் அந்த சுருக்கமா எழுதுறது அப்படிங்கிறது ஒரு நார்மலான விஷயமா மாறிடுது. யாராவது சரீரத்தை விட்டுட்டு வேறு பிறவிக்கு போறாங்க அப்படின்னா, தன்னோட பயணத்துல முன்னாடி போறாங்க அப்படின்னா அவங்களுக்காக நம்ம ஹையஸ்ட் வைப்ரேஷனை உருவாக்கணும். பண்ணணும் தானே? ஆனா நம்ம இருக்கிறதுலயே ரொம்ப லோயஸ்ட் வைப்ரேஷனை தான் அந்த நேரத்துல உருவாக்குறோம். ஏன்னா லோயஸ்ட் வைப்ரேஷன் என்பது வலி. அந்த வலி அட்டாச்மெண்ட், அதாவது பற்றினால் ஏற்படுகின்றது. நமக்கு பற்று இருந்தது அப்படின்னா நாம யாரை பற்றி யோசிப்போம்? என்னுடைய லாஸ், எனக்கு ஏற்பட்ட நஷ்டம், அவங்க இல்லாம நான் எப்படி வாழ்வேன், அவங்க இல்லாம என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய வீடு எப்படி நடக்கும், என்னோட வாழ்க்கையில சந்தோஷம் முடிவடைந்து விட்டது. ஸோ எல்லாமே என்னை பற்றி, என்னை பற்றி மட்டுமே இருக்கு. பற்று என்பது நம்மை சுயநலம் மிக்கவர்களாக ஆக்குகிறது. ஏன்னா நமக்கு மற்றவர்களை பற்றி சிந்திப்பதற்கான சக்தியே இருப்பதில்லை. எல்லா சக்தியும் தன்னை பற்றி யோசிக்கிறதுலயே போயிடுது. நான் நான் நான். அதே பற்றுக்கு பதிலாக அன்பு இருந்ததுன்னா யாரை பத்தி யோசிப்போம்? மத்தவங்களை பத்தி யோசிப்போம் இல்லையா? நிறைய பேருக்கு தோணும், இந்த 2 வார்த்தைகள்ல என்ன வித்தியாசம்? இந்த பற்று மற்றும் அன்பு, இந்த 2 வார்த்தைகளுக்குள்ளேயும் என்ன வித்தியாசம் இருக்கு? பற்று, அட்டாச்மெண்ட் அப்படின்னா நான் நான் நான், என்னை பற்றி மட்டுமே. அன்புனா அது மற்றவர்களுக்கானது, மற்றவர்களுக்கு கொடுப்பது. அதே நாம அந்த சூழ்நிலையை பற்றுல இல்லாம அன்பில் நிலைத்திருந்து பார்த்தோம்னா அப்போ தன்னுடைய வலியை விட மற்றவர்களுடைய வலி நல்லா தெளிவா புரியும். ஒரு ஆத்மா இந்த உடல் என்ற காஸ்டியூமை விட்டு வெளியேறும் பொழுது அதனுடைய வைப்ரேஷனை கேட்ச் பண்ற பவர் ரொம்ப அதிகரிக்கும். அதிர்வலைகளை கேட்ச் பண்ற அந்த பவர் ரொம்பவே அதிகரிக்கும்.
சாதாரணமாவே நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுப்புகிற வைப்ரேஷனை கேட்ச் பண்றோம். ஆனா நம்முடைய மனம் ரொம்பவே குழப்பமா இருக்கு, தெளிவா இல்ல அப்படின்னா மற்றவர்களுடைய வைப்ரேஷனை நம்மால கேட்ச் பண்ண முடியறது இல்ல. ஆனா எப்போ ஒரு ஆத்மா சரீரத்தை விட்டு வெளியேறுகின்றதோ அப்பொழுது வைப்ரேஷனை கேட்ச் பண்ற பவர், அதே போல வைப்ரேஷனை பரப்புகிற பவர், இது எல்லாமே வேற லெவலுக்கு அதிகரிச்சிடும். அதுக்கப்புறம் அடுத்த 7-8 மாதங்களுக்கு அந்த ஆத்மா இன்னொரு தாயின் கருப்பையில் வாசம் செய்யும். ஏன்னா அது இந்த சரீரத்தை விட்டுட்டு கர்ப்பமா இருக்கிற ஒரு தாயோட சரீரத்துக்குள்ள, அந்த குழந்தையின் உடலுக்குள்ள என்டர் ஆகுது. தாயின் கர்ப்பத்தில் கூட அந்த ஆத்மா டிட்டாச்டு ஸ்டேட்ல தான் இருக்கு. அதாவது பற்றிலிருந்து விலகிய நிலையில் இருக்கும். ஏன்னா இன்னமும் அதற்கு அந்த புதிய சரீரத்தோடு அட்டாச்மெண்ட் உருவாகல. அந்த புதிய குடும்ப உறுப்பினர்கள் கூடவும் இன்னும் அட்டாச்மெண்ட் ஆரம்பிக்கல. அதனால அதனுடைய கேட்சிங் பவர் ரொம்ப அதிகமா இருக்கும். அப்போ கருப்பையில் இருக்கிற அந்த காலகட்டம், எவ்வளவு காலம் அந்த ஆத்மா அந்த விலகிய நிலையில் பற்று இல்லாமல் இருக்கின்றதோ அதே கால அளவு எந்த குடும்பத்தை விட்டுட்டு அந்த ஆத்மா வெளியேறிச்சோ அவங்க அந்த துக்கம் துயரத்துல இருப்பாங்க. நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மெதுவா சரியாக ஆரம்பிப்போம். ஏன்னா நம்ம ரொம்ப நேசிச்ச அந்த உறவு நம்மை விட்டு சென்று விட்டதால் நமக்கு நஷ்டம், அந்த ஒரு காலித்தன்மைங்கிறது இருக்கும். ஆனாலும் அந்த வலி, அந்த துக்கம், எப்போதுமே அழுது கொண்டே இருப்பது, இதெல்லாம் ஒரு 4 மாதங்கள் கழித்து, 6 மாதங்கள் கழித்து, ஒரு 8 மாதங்கள் கழித்து கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். ஆனா இந்த 8 மாதங்களுக்குள் அந்த குழந்தையின் பாகியம் அந்த தாயின் கருப்பையில் உருவாக ஆரம்பிச்சிடுது. சோ 2 பேருக்குமே அதே 8 மாதங்கள் தான். நாம் அந்த துக்கத்துல இருந்து வெளியே வருவதற்கு 8 மாதங்கள் தேவைப்படுதுன்னா அதே 8 மாதங்கள் தான் கருப்பையில இருக்கிற அந்த ஆத்மாவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காலகட்டம். ஆனா மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, பரவாயில்ல அவங்க அழட்டும். ஆனா யோசிச்சு பாருங்க, இதுதான் அந்த முக்கியமான நேரம். கருவில் இருக்கிற அந்த ஆத்மாவுக்கு அந்த வலியோட வைப்ரேஷன் கிடைச்சுக்கிட்டே இருக்கிற ஒரு டைமாக இருக்கு. நாம 2 வருஷம் கழிச்சு மெதுவா கூட அழலாம். ஏன்னா அதுக்குள்ள அந்த ஆத்மா ஒரு குழந்தையாக பிறந்திருக்கும், தன்னுடைய வாழ்க்கையில முன்னாடி போயிருக்கும். அதனால நம்முடைய அழுகையினுடைய அந்த வலி, அந்த வைப்ரேஷன்ஸ், அந்த பாதிப்பு கொஞ்சம் குறைவா தான் இருக்கும். அதனால டைமிங்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த 8 மாதங்களில் அந்த ஆத்மா ஒரு புதிய காஸ்டியூம், அதாவது ஒரு புதிய உடலில் பிரவேசம் ஆகியிருக்கும். சோ தாயின் கருப்பையில் இருக்கும் பொழுது அந்த ஆத்மாவுக்கு என்னவெல்லாம் கிடைக்குது? ஆத்மாவுக்கான சமஸ்காரங்கள் உருவாகுது. ஏன்னா ஆத்மா எல்லாருடைய வைப்ரேஷனையும், சுற்றி இருக்கக்கூடிய எல்லா வைப்ரேஷனையும் கேட்ச் பண்ணுது. அந்த ஆத்மாவுக்கு ஒரு புதிய உடல் உருவாகி கொண்டிருக்கிறது. அந்த புதிய உடல் எப்படி இருக்க போகுது? அந்த ஆத்மாவுக்கான அந்த புதிய உடல் எப்படி இருக்கணும்? எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் நம்ம கொடுக்க முடியும்? நம்ம ரெஸ்ட் இன் பீஸ்ன்னு அப்படியே சும்மா சொல்லிடுறோம். ஏதோ அந்த ஆத்மா வேற எங்கேயோ போய் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரி நினைக்கிறோம். ஆத்மா ரிலாக்ஸ் பண்றதுக்காக எங்கேயும் போகல. ஒரு சரீரத்தை இங்க விட்டுட்டு ஒரு புதிய உடலை எடுப்பதற்காக வேற ஒரு இடத்துக்கு போயிருக்கு. ஒரு புதிய சரீரம் அதற்காக உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த ஆத்மா புதிய சமஸ்காரங்களை அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கு. நம்ம என்னெல்லாம் அதிர்வலைகளை ரேடியேட் பண்ணி அவங்களுக்கு அனுப்புறோமோ அந்த சமஸ்காரங்களை எல்லாம் அது உருவாக்கிட்டு இருக்கு. அந்த ஆத்மாவுக்கான பாக்கியம் என்பது உருவாகி கொண்டிருக்கிறது. அந்த மாதிரி நேரத்துல அந்த ஆத்மாவுக்கு எப்படிப்பட்ட வைப்ரேஷன் அனுப்பணும்? ஹையஸ்ட் வைப்ரேஷன் மட்டுமே தான் அனுப்பணும். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த ஆத்மா இப்போதான் சமீபத்துல அந்த மரணம் என்பதை அனுபவம் செஞ்சிருக்கு. மெஜாரிட்டி மனிதர்களுக்கு இறப்பதற்கு இஷ்டமே இருக்கிறது இல்ல. நீங்க இறக்க விரும்புவீங்களா? எல்லாருமே இறக்கணும், அது நமக்கு தெரியும். ஆனா இறப்புங்கிறது உறுதியானது. ஆனா அதற்காக நாம தயாராக இருப்பதில்லை. எது உறுதியானதோ அதற்கு நாம தயாராக இருப்பதில்லை. நாம இறக்க விரும்புவதே இல்லை. அந்த டைம் வரும் பொழுது நாம
முற்றிலுமாக தயாராக இருக்கணும். நமக்கு தெரியும் நாம இறக்க போறோம்னு. ஆனா அந்த தருணம் வரும்பொழுது நம்ம அதற்காக தயாராக இருப்பதே இல்லை. நாம வாழ்க்கையே பற்றிலிருந்து விலகிய நிலையில் வாழ்ந்தோம் என்றால் இந்த உடலை இந்த உடல் என்ற காஸ்டியூமை விடுறது நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். எப்போ அது ரொம்ப ஈஸியா இருக்கோ, நம்ம எந்த குடும்பத்தை விட்டு செல்கிறோமோ அந்த குடும்பத்துக்கு நல்ல வைப்ரேஷனை நம்மால கொடுக்க முடியும். அதே போல அந்த குடும்பமும் அந்த ஆத்மாவுக்கு என்ன வைப்ரேஷன் கொடுக்குது அப்படிங்கறதும் ரொம்ப முக்கியமானது. யாரு சரீரத்தை விட்டாங்களோ அவங்களுக்கு எப்படிப்பட்ட வைப்ரேஷனை நம்ம கொடுக்கணும்? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நாம ஒரு குடும்ப உறுப்பினரை இழந்தோம். ஆனா அந்த ஆத்மாவோ முழு குடும்பத்தையும் இழந்திருக்கிறது. நம்ம கிட்ட எல்லாருமே இருக்காங்க, நம்மள சுத்தி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஆனா அவங்க கூட யாருமே இல்ல. அவங்க பயணத்துல கூடவே செல்வதற்கு யாருமே இல்ல. அவங்க தனியாதான் கிளம்பிட்டாங்க. அவங்க தன்னுடைய சரீரத்தை இழந்திருக்காங்க. அவங்க இந்த வாழ்க்கையில கடின முயற்சினால, கடின உழைப்பினால எதெல்லாம் அடைஞ்சாங்களோ அது எல்லாத்தையும் இழந்துட்டு தான் போயிருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய திட்டங்கள் இருக்கும், நிறைய விருப்பங்கள் இருக்கும். அதெல்லாம் சாதிக்கணும் அவங்க நினைச்சிருப்பாங்க. ஆனா இப்போ எல்லாத்தையும் அவங்க இழந்துட்டாங்க. அப்ப யாருடைய இழப்பு பெரியது? அவருடைய இழப்பு தானே. இத புரிஞ்சுக்கிறதுக்கு நாம நம்மை கொஞ்சம் உயர்த்திக்கணும். நம்முடைய வலி, நம்மை பற்றி சிந்தனைகளில் இருந்து நம்மை மேலே உயர்த்தி அந்த ஆத்மாவுக்கான விஷயங்களை பற்றி யோசிக்க முடியணும். எப்போ நமக்கு அவங்க எவ்வளவு இழந்திருக்காங்க, எவ்வளவு வலியில் அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறது உணர ஆரம்பிக்கிறோமோ, அப்போ நாம நம்முடைய வலியை விட்டு விட்டு அவங்களுக்காக சரியான வைப்ரேஷன்களை உருவாக்க ஆரம்பிச்சிடுவோம். ஆசீர்வாதங்கள் என்றால் ஹை எனர்ஜி தாட்ஸ், உயர்ந்த எனர்ஜி இருக்கக்கூடிய எண்ணங்கள் தான் ஆசீர்வாதங்கள். ஆசீர்வாதம்னா நம்ம அழுதுகிட்டே அவங்களுக்கு சாந்தி கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்றது கிடையாது. இது பிளெஸிங் கிடையாது. ஆசீர்வாதம்னா நம்முடைய ஒவ்வொரு எண்ணமும் உயர்ந்த வைப்ரேஷன் கொண்ட எண்ணங்களாக இருக்கணும். நீங்க ஏன் என்னை விட்டுட்டு போயிட்டீங்க இப்படி சிந்திக்கிறது ஆசீர்வாதம் கிடையாது. நீங்க இல்லாம நான் எப்படி வாழ்வேன், இது பிளெஸிங் கிடையாது. இந்த எண்ணத்தை நம்ம மாத்திடணும். நீங்க எங்க கூட கழித்த ஒவ்வொரு நிமிடத்திற்காகவும் உங்களுக்கு கோடான கோடி நன்றிகள். நம்ம எப்பொழுதுமே கம்ப்ளைண்ட், புகார் சொல்லுகிற எண்ணத்தை அனுப்பக்கூடாது, யாருக்காகவும் அனுப்பக்கூடாது. ஒருத்தருக்கு எப்படி விடை கொடுக்கணும்? யாராவது நம்ம வீட்டுக்கு வராங்கன்னா அவங்க ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்காக நம்ம வீட்டுக்கு வராங்க. அவர்களுடைய அடுத்த அப்பாயின்மெண்ட் என்பது ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டு விட்டது. ஆல்ரெடி ஃபிக்ஸ் ஆன ஒரு விஷயம். உங்களுக்கு அவங்களுடைய சேர்க்கையினால, அவங்களுடைய கம்பெனியினால ரொம்ப சந்தோஷம் கிடைக்குது. அது இருந்தா கூட அவங்களுடைய அடுத்த அப்பாயின்மெண்ட்ங்கிறது ஏற்கனவே நிச்சயம் செய்யப்பட்டு விட்டது. ஆனா அவங்க நம்ம தொடர்புல நம்ம வீட்டுக்கு வராங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்கு நம்ம கூட இருப்பாங்க. அந்த கால அளவு என்பது 1 மணி நேரமாக இருக்கலாம், 10 வருடங்களாக இருக்கலாம், இல்ல 50 வருடங்களாக கூட இருக்கலாம். இது கால அளவை பொறுத்தது கிடையாது. அவங்க நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்காக. அப்ப அவங்க நம்ம வீட்டை விட்டு கிளம்பும் பொழுது, நம்மை விட்டு கிளம்பும் பொழுது நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணணுமா? கூடாது. நம்ம வீட்டுக்கு ஒருத்தவங்க வராங்க, அதுக்கப்புறம் அவங்க குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு கிளம்புறாங்க, கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு கிளம்புறாங்கன்னா நம்ம அவங்கள புகாரா சொல்லுவோம்? நாம அவங்கள மனதார நன்றி செலுத்துவோம், வாழ்த்துவோம். அப்படி செய்யும் பொழுது நம்முடைய வைப்ரேஷன் ரொம்ப உயர்ந்ததாக மாறுகின்றது. இப்படி தேங்க் பண்ணியே நம்முடைய வைப்ரேஷன் ரொம்ப ஹை ஆயிடுது. நீங்க இல்லாம நாங்க எப்படி வாழ்வோம்? இப்படிப்பட்ட எண்ணம் அவங்களுக்கு போய் சேர்ந்ததுன்னா அவங்களால ரெஸ்ட் இன் பீஸா இருக்க முடியுமா? ரெஸ்ட் இன் பீஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களுடைய மனம் சாந்தியோடு இருக்க வேண்டும். அப்போ நம்முடைய மனம் அசாந்தியோடு இருந்தா அவங்களால சாந்தியோடு இருக்க முடியுமா? சாத்தியமே இல்லை. ஏன்னா நாள் முழுவதுமான நம்முடைய லோ வைப்ரேஷன்ஸ் அவங்க கிட்ட போய் சேருது. அதே போல அவங்களோட வைப்ரேஷனும் நம்மளோட கனெக்ட் ஆகுது. ஏன்னா அவங்க புதிய குடும்பத்தில் இன்னும் கனெக்ஷனை ஏற்படுத்தல, உணர்வு பூர்வமான தொடர்பை அவங்க இன்னும் புதிய குடும்பத்துடன் உருவாக்கல. அப்ப அவங்க நம்முடைய எல்லா வைப்ரேஷனையும் கேட்ச் பண்றாங்க. இப்ப நாம ஒரு நிமிடத்துக்கு செக் பண்ணி பார்க்கணும்.
நான் ஆத்மா இந்த சரீரத்தை விட்டு வெளியே போகும் பொழுது என்னுடைய குடும்பத்துக்கிட்ட இருந்து எனக்கு எந்த மாதிரி வைப்ரேஷன் கிடைக்கணும், எந்த மாதிரி வைப்ரேஷன் எனக்கு தேவைப்படும்? அவங்க கிட்ட இருந்து நீங்க என்ன கேட்க விரும்புறீங்க? எங்க கூட இருந்ததற்காக ரொம்ப நன்றி. கூட்டத்துல இருந்து நிறைய பதில்கள் வருது. நீங்க இல்லாம இங்க ஒரே குழப்பமா இருக்கு, எதுவுமே சரியா நடக்கல, இப்படியா நீங்க கேட்க விரும்புறீங்க உங்க குடும்பத்துக்கிட்ட இருந்து? கிடையாது இல்லையா? அப்போ நீங்க என்ன கேட்க விரும்புறீங்க அவங்க கிட்ட இருந்து? பாருங்க, காலையில ஒருத்தர் வீட்டை விட்டு ஆபீஸ்க்காக கிளம்புறாருன்னு வச்சுக்கோங்க. இப்ப நடுவுல நீங்க கால் பண்ணி எல்லாம் ஓகேவா, அப்போ என்ன பதில் எதிர்பார்ப்போம்? எல்லாமே நல்லா இருக்கு அப்படிங்கிற பதில். அந்த ஒரு லைனை தானே எல்லாருமே எதிர்பார்க்கறாங்க. நம்ம எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு, ஒன்னும் பிரச்சனை இல்லை, எல்லாம் நல்லா இருக்கு இப்படி சொல்றோம். அப்போ அதே போல நம்மிடமிருந்து விடை பெற்று கொண்டு சென்று கொண்டிருக்கும் அந்த ஆத்மாவுக்கும் நாம ஆசீர்வாதத்தோடு விடை கொடுக்கணும். நீங்க எங்களை பத்தி கவலையே படாதீங்க, எங்களை பத்தி யோசிக்கவே யோசிக்காதீங்க, இங்க எல்லாமே நல்லபடி நடந்துட்டு இருக்கு. நீங்க என்னெல்லாம் எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கீங்களோ அந்த படிப்பினைகளை எல்லாம் நாங்க அடுத்த லெவலுக்கு கொண்டு போறோம். இப்படிப்பட்ட எண்ணங்களை நாம உருவாக்கி அனுப்பணும். இந்த சூழ்நிலையில கூட ஒரு நன்மை இருக்கு. என்ன நன்மை? அந்த ஆத்மா என்ன வைப்ரேஷனோடு தன்னுடைய புதிய பயணத்தை ஆரம்பிக்குது? தூய்மையான, சக்திசாலியான ஒரு கலெக்டிவ் வைப்ரேஷனோட தான் அந்த ஆத்மா தன்னுடைய அடுத்த வாழ்க்கையை ஆரம்பிக்குது. அப்போ அந்த ஆத்மாவினுடைய பாக்கியம் தானாகவே ரொம்ப நல்லா இருக்கும். அவர்களுடைய குடும்பமும் அவர்களுடைய மனநிலையும் ரொம்ப ஸ்திரமா இருக்கு. அப்போ அதுவும் நன்மைக்குரியது தானே. நாம இது செய்யலைன்னா அங்கே வலி வேதனை மட்டுமே இருக்கும். அந்த மாதிரி துக்கமான நேரத்துல நம்ம இருக்கிறதுலயே ரொம்ப தாழ்வான வைப்ரேஷனை தொடர்ந்து உருவாக்கிட்டே இருப்போம். நம்முடைய நெகட்டிவான எண்ணங்கள் தாழ்வான வைப்ரேஷனை உருவாக்கிட்டே இருக்கும். இன்னும் இந்த லெவலுக்கு கூட சிந்திக்க ஆரம்பிச்சிடுறோம், நாங்க வாழவே விரும்பல, நான் வாழ்றதுக்குன்னு ஒரு குறிக்கோளே இல்ல. இப்படி தாழ்வான வைப்ரேஷனை உருவாக்குறதுக்கான லிமிட் என்பதே நமக்கு இல்ல. எவ்வளவு வேணாலும், எவ்வளவு டீப்பா வேணாலும் நம்ம போவோம். அதே போல ஹையான வைப்ரேஷன் உருவாக்குறதுக்கும், உயர்ந்த அதிர்வலைகள் கொண்ட எண்ணங்களை உருவாக்குவதற்கும் எந்த லிமிட்டேஷனும் கிடையாது, எந்த லிமிட்டும் கிடையாது. அதை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நீட்டிக்க முடியும். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நன்மை இருக்கின்றது. அப்படின்னா ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கணும்? உயர்ந்த அதிர்வலைகளை கொண்டதாக இருக்க வேண்டும். எவ்வளவு நம்ம தியான பயிற்சி பண்றோமோ, எவ்வளவு ஆத்ம உணர்வு பயிற்சி பண்றோமோ, நம்ம அந்த அளவுக்கு மரணத்தை பார்த்து பயப்படுவதை நிறுத்தி விடுவோம். மரணம்னா என்ன? ஒண்ணுமே கிடையாது, காஸ்டியூமை சேஞ்ச் பண்றதுதான். இந்த உடல் என்ற காஸ்டியூமை நம்ம மாத்திக்கிறோம். ஒரு காஸ்டியூமை விட்டுட்டு இன்னொரு காஸ்டியூமை போட்டுக்கிறோம், அவ்வளவுதான். நன்றி. ஓம் சாந்தி.